ஸ்டாலின் போட்ட அவசர கூட்டம். 170 தொகுதிகளில் களமிறங்கும் உதயசூரியன் சின்னம். கலக்கத்தில் கூட்டணி கட்சிகள். கேள்விக்குறியாகும் இந்தியா கூட்டணி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள், சீட் ஒதுக்கீடு போன்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் உதயசூரியன் சின்னத்தை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய திட்டத்தை இறக்க தயாராகி வருகிறது திமுக. குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி, தொகுதி பங்கீடு, இழுபறி போன்ற சவால்கள் இருந்தாலும் குறைந்தது 170 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தை களம் இறக்கி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக வியூகம் வகுத்து வருகிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணத்தை பற்றி விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. எப்போதுமே கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிறிய கட்சிகளுக்கு தனது உதயசூரியன் சின்னத்தை வழங்குவது திமுகவின் ஒரு மிக முக்கியமான அரசியல் உத்தியாக இருந்து வருகிறது. இதன் மூலம் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் திமுக உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள். இது ஆட்சி அமைப்பதற்கும் கொறடா உத்தரவின் மூலம் கட்சியை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கும் பெருமளவு உதவுவதாக பார்க்க முடிகிறது. அதனால்தான் உதயசூரியன் சின்னத்தை திமுக எப்போதுமே பிரதானமாக கூட்டணிகளுக்கு வலியுறுத்தி வருகிறது. 2026 தேர்தல் களத்தை பொறுத்தவரை அதிமுக தனது கூட்டணியில் பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, அமமுக போன்ற கட்சிகளை இணைத்து பலமாக தெரிகிறது. மறுபுறமோ திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 40 தொகுதிகளையும், விசிக 10 தொகுதிகளையும் கேட்டு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகின்றன. இது தவிர தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளும் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இத்தனை கட்சிகளுக்கும் இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது திமுக தலைமை. கூட்டணி கட்சிகளின் தங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய சின்னத்தில் களமிறங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் திமுக இந்த முறை ரிஸ்க் எடுக்க விரும்புவதாக தெரியவில்லை. கடந்த தேர்தலில் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களம் கண்ட நிலையில் இம்முறை குறைந்தது 170 தொகுதிகளிலாவது உதயசூரியன் சின்னத்தை களமிறக்க ராஜதந்திர உத்தியை வகுத்து உள்ளார் முதல்வர் ஸ்டாலின். திமுகவின் இந்த இலக்கு நிர்ணயம் கூட்டணி கட்சிகளிடையே, குறிப்பாக சிறு கட்சிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது தனி சின்னத்தில் போட்டியிட்டு தனித்துவத்தை நிரூபித்தன. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தையே அக்கட்சிகள் களமிறக்க விரும்புவதாக தெரிகிறது. ஆகவே கட்சிகளை சமாதானப்படுத்துவது திமுக தலைமைக்கு மிக சவாலான காரியமாகவே இருக்கும் என்று சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இருந்த போதிலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது திமுகவின் இந்த 170 சீட் வியூகம் என்ற முடிவில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் விடாப்பிடியாக இருப்பதாகவும், கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களை ஸ்டாலின் களமிறக்கி இருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. திமுகவின் இந்த யுக்தி வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை தருமா அல்லது கடும் நெருக்கடிக்கு உள்ளாகுமா? கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் மேல பயங்கர தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னு தான் தாவேகா தரப்புல இருந்து வெளிப்படையா சொல்லனாலும் அவங்களுடைய மனக்குமுறல்கள் இருக்கு. ஒரு தாக்குதல் விஜய் மேல நடக்குது, புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சவர் மேல அப்படின்னு. ஒருவேளை கூட்டணிக்கான ஒரு கனெக்டிங் தி டாட்ஸ் அது இல்லைங்க. நாங்கள் எங்களுடைய பைலாலே தெளிவாக போட்டிருக்கோங்க, என்னைக்குமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. அந்த ஒரு தெளிவு எந்த கட்சியோட இன்னைக்கு வரைக்கும் கூட திமுக கூட பேசுறாங்களோ அவங்க போட்டது கிடையாது. ஸோ ஒரு கட்சியோட பைலாவை மீற முடியாது. நாங்களே நினச்சா கூட இன்றைக்கி அதை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான, ஒரு நேர்மையான, அன்காம்ப்ரமைஸ்டு பார்ட்டிங்க. எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே எந்த இடத்துலையும் நம்மளுடைய பாலிசிஸ், கொள்கைகள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இவங்க தான் கொள்கை, இதுதான் கொள்கை, தலைவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் நாங்கள் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போகிறதுனா எவ்வளோ ஆஃபர் இருந்தது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி கிடையாது. கடந்த காலங்களில் மோடி அவர்களை விஜயும் கூட நேரில் போய் பார்த்தாரு. காங்கிரஸுமே சொல்கிறாங்க
விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதியவர் அல்ல அப்படின்னு, அவர் 2010 கட்சியில் சேர வேண்டியவர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போனது அப்படின்னு. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் உங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? விஜய் வந்து ஒரு டெட்லைன் வச்சார், ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு. பிப்ரவரி இன்னைக்கு தேதி வந்து ஒரு 9-10 நம்ம இருக்கிறோன்னு வைங்க. ஆனால் இப்போ வரைக்குமே திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியுமே வரல. அப்படிங்கும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலையா? இல்லைங்க, முதல் விஷயம் வந்து கூட்டணி பற்றி தலைவர் அறிவிப்பார், வெகு விரைவில் வரும். கூட்டணி இல்லாமல் தாவேக்கா இல்லை நாங்கள் சொல்ல. திமுக வந்து கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை கூட்டணி, அது எனக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்ப பலிவடைஞ்சிருவாங்க. இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் வென்ற வரலாறே இல்லை. தாவேக்கா அப்படி சொல்லலை. 234 தொகுதியும் தனியாக நிற்போம், தனியாக வென்றதுக்கான மேண்டேட் இருக்குன்னு மக்கள் நம்ம கொடுக்குறாங்கன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி கள நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் இதில் பங்கு கொடுக்கணும் இல்லையா? அது ஜனநாயகம் இல்லையா? இது எங்களுடைய நிலைப்பாடு, அடிப்படை எங்கள் கட்சி நிலைப்பாடு. விக்கிரவாண்டியிலேருந்தே நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வர்றவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். வரக்கூடிய முகாந்திரம் இருக்கிறவங்க யார் யாருன்னு நினைச்சதோ ஊடகங்கள் அவங்க பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. பிசிகா வந்து ஆட்சி அதில் பங்கு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது. அவங்க வந்து ஆணவ கொலைக்கு நல்ல சட்டம் கேட்டாங்க, அதை ஏற்க மாட்டுறது. வேங்கை வயலில் போராட உரிமை கொடுக்கல, கொடிக்கம்பத்தில் கொடியத்தோட உரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு பிசிகாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பொது தொகுதி கேட்காதீங்கன்றது, பொது வீதி நடக்காதீங்கிற மாதிரி சொல்லாடல்னு அண்ணன் வன்னியர்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த கட்சியை வீழ்த்தி நலிவடை வச்சு இன்னைக்கு ஒரு 15 சீட்டு கட்சியாக ஒரு தேசிய கட்சி சுருக்கிட்டாங்கன்ற, ஆட்சி அதில் பங்கு தர மாட்டாங்கன்ற வருத்தம் காங்கிரஸுக்கு இருக்குது. இதை வச்சு மீடியாவோ ஒரு நரேஷன் செட் பண்ணி, இந்த நரேஷன்லையும் இந்த சர்வேலையும் சில பேர் பொழைப்பாங்க. அவங்க அதை கதை கட்டுறாங்க. எங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, இதை நடத்துவோம் அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன். வழக்கமாக திமுக கூட்டணிக்கு டெல்லியிலேருந்து வந்து திமுக அறிவாலயத்தில் பேசுவாங்களா, திமுகலேருந்து போய் டெல்லியில் காங்கிரஸ் கிட்ட பேசுவாங்க? கடந்த காலங்கள் நம்ம பார்த்துருப்போம். குலாம் நபி ஆசாத் அங்கேருந்து வருவார், கேசி வேணுகோபால் அங்கிருந்து வருவாரு, கனிமொழி அக்கா டெல்லி போனது பார்த்தீங்க, டிஆர் பாலும் போயிருக்கிறாருல சார். இங்கிருந்து அங்கே போய் கனிமொழி அக்கா சொன்னாங்களா? இல்லை. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா எப்பயும் மீடியா சொல்லுது காங்கிரஸ்க்கு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்களுக்கு வந்து இதுதான் தீர்வு வந்துடும் நம்ம சொல்லலை. காலத்தின் முடிவை பார்ப்போம், காத்திருப்போம். அந்த தெளிவு தாவேக்காக இருக்குது. நீங்கள் தான் கூட்டணி உடையில நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு எத்தனை சீட்னு சொல்லிட்டீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டீங்களா? முடியல. அப்போ இன்னும் அவங்க கூட்டணி ஃபைனல் ஆகலைன்றதான உண்மை. ஃபைனல் ஆகாத வரைக்கும் அது எப்படி நீங்கள் இன்னும் வந்துச்சு வரலன்னு சொல்வீங்கன்னு கேட்குறேன். கரெக்டு தானே என் கேள்வி? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். ஆனால் டெட்லைன் நம்ம தானே சொன்னோம். நாம சொன்னோம் ஜனவரிக்கு அப்புறம் சொன்னோம், ஜனவரிக்கு முன்னாடின்னு சொல்லலை. ஜனவரிக்கு அப்புறம்னா அது பிப்ரவரியாகவும் இருக்கலாம், மார்ச்சாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே ஜனவரிக்கு அப்புறம் தானே. ஆனால் வெயிட் பண்ணி இன்னும் 65 நாட்கள் இருக்கு. பாஜக தரப்புலேருந்து ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, BL சந்தோஷ் மாதிரி. ஏற்கனவே வந்து காங்கிரஸ் தரப்புல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவோட கைப்பாவையா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் சொல்ற கருத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் எடுத்துக்க முடியும்னு நான் வச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? வேளச்சேரிங்கிறாங்க, சவுத் தமிழ்நாடுங்கிறாங்க. கேண்டிடேட்ஸு, அலையன்சஸ், அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இல்லை கூட்டணியில் என்ன இடம் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து அறிவிக்கிறதுக்கான மொத்த அதிகாரமும் தலைவர்கிட்ட இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தலைவர் சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பிரேக் பண்ணுறதுக்கும் அவர் பிரேக் பண்ணுறது வித்தியாசம் இல்லையா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தலைவர் இதெல்லாமே சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். 234 தொகுதிக்கும் நாங்கள் வந்து விருப்ப மனு கொடுத்து வேலை நடத்திட்டு இருக்கோம், மேனிஃபெஸ்டோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். வி ஆர் ஜஸ்ட் வீக்ஸ் அஹெட். ஆனால் அது வந்துடும், நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்னு, MKS விசஸ் விஜய் அப்படின்னு, இன்னொரு பக்கம் EPS விசஸ் MKSன்னு அதிமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் சார், எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். எல்லாரும் முதல்வராக ஆசைப்படுறாங்க, ஆனால் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வரே எங்கள் அண்ணன் விஜய் மாதிரி ஆக ஆசைப்படுறாரு. அதாவது தேர்தல் களத்தில் சந்திப்போம். நீங்கள் அந்த ரேம்ப் வாக் இதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அது கடந்த காலங்களில் நடக்கிற சந்தோஷம், யூனிஃபார்ம், செல்ஃபி எல்லாரும் தான் சந்தோஷம் தான். அதனால் வாய்ப்புக்கு நன்றி, சந்திப்போம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.